உடல் அமைதி, பிராண அமைதி. Observe your breath. மன அமைதி. Observe your mind. புத்தியின் அமைதி. மனதிற்குண்டான பாவனை, என்போல் மற்றவரையும் ஏற்றுக்கொள்கிறேன். அசங்கோகம். சாந்தோகம். சாந்தோகம். இவ்வாறு மானச பாராயணத்துக்கு உடல், மனம், இந்திரியம், புத்தியை தயார் நிலையில் வைத்ததற்கு பிறகு மானச பாராயணம். மானச பாராயணம் செய்யும் போது மனம் முழுமையாக அதில் ஈடுபட்டிருக்கிறதா என்று கவனித்து செய்ய வேண்டும். ஸ்லோகங்களை, மந்திரங்களை கூறும்போது மனதில் மெதுவாக, ஸ்லோவாக சொல்லணும். அப்பதான் மனம் அமைதி அடையும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் போது அதை அர்த்தத்தை நினைத்து கொண்டும் சொல்லலாம். அர்த்தம் தெரியாத பொழுது சப்தத்தை மட்டும் மனதில் நிறுத்தி நினைத்து செய்யலாம். ஆனா எப்படி செஞ்சாலும் பக்தி உணர்வு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெக்கானிக்கலா இல்லாம இறைவனோடு இந்த மந்திர ரூபத்தில் நான் தொடர்பு கொள்கிறேன் என்கிற உணர்வுடன் மானச பாராயணம் செய்யப்பட வேண்டும். ஒரே மந்திரத்தை தான் கூறணும்னோ, ஒரே ஸ்லோகத்தை தான் தியான வகுப்பில் நினைக்கணுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மந்திரத்தை எடுத்து அர்த்தத்திலோ சப்தத்திலோ மனதை நிறுத்துவது அவசியம். மனம் வெளியில் சென்றால் பரவாயில்ல, திருப்பி கொண்டு வந்து அந்த பாராயணத்தில் மனதை நிறுத்தி பழக்கவும். மானச பாராயணத்தை ஆரம்பிக்கலாம்.
கைகளை கோர்த்து அமர்ந்திருக்க வேண்டும். தலை சாயாமல் பார்த்துக் கொள்ளவும். உடல் அசைவின்றி அமரவும். அளவேலு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். கரதர்ஷனம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்வோம்.